வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் தோழர் ஹசீப் அவர்களே. வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுன் இப்போ சமீபத்தில் சில ஊடகங்களில் பேசியிருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது மற்றும் இந்த போதை ஒழிப்பு மாநாடு, அந்த மாநாடு தொடர்பாக அவரிடம் நேர்காணல் நடத்தப்பட்டிருக்கு. அதுல சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் அந்த கேள்விகளுக்கான பதில், அந்த பதிலை பொறுத்த வரைக்கும் அவர் முக்கியமா சொல்றது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் மிகப்பெரிய கட்சி கிடையாது, தனித்து போட்டியிட முடியாது அந்த கட்சிகளால், அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும். இது போன்ற விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், அவருடைய கருத்து அதன் பற்றி பார்க்க போனால் இவர்களுடைய கூட்டணி இல்லாமல் தனியாக ஆட்சி அமைக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் கூட்டணியில் சேரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது ஒரு நியாயமான கோரிக்கை அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. முதல்ல இதை பற்றி உங்களுடைய கருத்து. எந்த ஒரு கட்சியும் தனிப்பெரும் கட்சி அப்படின்னு சொல்ல முடியாதா? இந்தியாவிலேயே எந்த கட்சியுமே தனிப்பெரும் கட்சி கிடையாது. பிஜேபின்னா தனிப்பெரும் கட்சியா? காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியா? எந்த கட்சி எந்த மாநிலத்தில் தனிப்பெரும் கட்சி? ஒரு குடும்பத்துக்குள்ளேயே 4 பேருக்கும் ஒரே ஒப்பீனியன் இருக்காது. 4 பேர் இருந்தால் 4 டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் ஒப்பீனியன்ஸ் இருக்கும், திருத்தல் ஒப்பீனியன் இருக்கும். இதுதான் கட்சிகளாக பரிணமிக்குது. இந்தியா முழுக்கவே தனிப்பெரும் கட்சிகளாக இருக்க முடியாதப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி தனிப்பெரும் கட்சிகளாக இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ரெடிஷன் கூட்டணியில் நீங்கள் இடம்பெற்றாலும் ஆட்சியில் பங்கு கிடையாது அப்படின்றது தான் இருக்கக்கூடிய கட்சி. இப்போ நாங்கள் இல்லாமல் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆதவ் அர்ஜுன். அப்படி கேட்கறதுல ஒரு விதத்தில் நியாயம் இருந்தாலும், நியாயமாகவே இருந்தாலும், அதை கேட்க வேண்டிய நேரம் இது இல்லை. அப்போ ஒரு நேரத்தை தவறி அவர் கேட்கறதுக்கு உள்நோக்கம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த உள்நோக்கத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? திமுகவுக்கு ஒரு மறைமுகமான மிரட்டல், நீங்க எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் கொடுக்காவிட்டால் நாங்க என்னைக்குமே அதிமுக தயாரா இருக்கு, அந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அதை புரிந்து கொள்ளலாமா? அதை விட ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு போன மார்ச் மாதம்தான் அமலாக்கத்துறை ரெய்டு நடந்தது. மார்ட்டினோட வீடுகளில் ரெய்டு நடக்கும்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மேலே ரெய்டு நடந்தது. அவர் மீதான வழக்குகளை கொல்கத்தாவுக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு மனு போட்டாங்க மார்ட்டின் குரூப்பு. அது முடியாது, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வேற, இந்த ஜூரிஸ்டிக்ஷன் வேறன்னு இப்போ தான் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தது. அதுக்கும் இதுக்கும் ஏன் முடிச்சு போட்டு நான் பார்க்கக்கூடாது? ஏன்னா பொதுவாக பாஜகவோட அரசியலே அமலாக்கத்துறை அரசியல் தான் முழுக்கவே. அவங்க எல்லா மாநிலத்திலும் அமலாக்கத்துறையில் சிக்கக்கூடிய பிரமுகர்களை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க. அந்த அரசியலில் சிக்காத ஒரே ஒரு ஆள் செந்தில் பாலாஜி மட்டும்தான். அமலாக்கத்துறையில் மாட்டியும் அவர் திமுக விட்டு நவரில் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண சொல்லியும் ராஜினாமா பண்ணிட்டு அவர் சிறையில் 1 வருஷத்துக்கு மேலே அவர் நீடிச்சு நிற்கிறாரு. மணிஷ் சிசோடியாகிட்டையும் நீ பிஜேபிக்கு ஆதரவாக போயிடு அப்படின்னு தான் சொன்னாங்க. அது பாஜகவுடைய அரசியல். 300 கோடி ரூபாய் வரைக்கும் விலை பேசினாங்க அப்படின்னு மணிஷ் சிசோடியா வெளியில் சொன்னார். ரைட்டுங்களா? அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியாவுக்கு எதிராக வாக்குமூலம் கொடு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்டாருன்னே செய்திகளை பரப்புனாங்க. பாஜகவுடைய அரசியல் எல்லாமே அமலாக்கத்துறை அரசியலாக இருக்கும்பொழுது அமலாக்கத்துறையால் பாதிக்கப்பட்ட ஆதன் அர்ஜுன் ரெட்டி, அவர் அப்படிதான் சொல்லிக்கிறார். ரெட்டின்ற சர்நேமா அவர் இணைச்சிக்கிட்டு தான் அவர் ஃபேஸ்புக்கில் மற்ற இடங்களில் எல்லாத்துலேயும் செயல்படுறாரு. அவர் அந்த சாதி பேரரசில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மட்டும் அமலாக்கத்துறையோட தாக்குதல்லேருந்து, அமலாக்கத்துறையோட டாக்டிக்கல்லேருந்து எப்படி பின்னாக்கு போயிருப்பார். இப்போ இவர் பேசுறது திமுக கூட்டணிக்குள்ளே குழப்பம் விளைவிக்குது, திமுக கூட்டணியை நெருடலுக்கு தள்ளுது. கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் சவுக்கு சங்கர் உட்பட பலர் இதை பேசினாங்க. அப்போது நெருடல் உண்டாச்சு. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் சிறுத்தைகள் போல, ஆனால் தங்களுடைய தனி சிம்பலில் நின்று அவங்க ஜெயிச்சு மாநில கட்சி அங்கீகாரத்தையும் அவங்க வாங்கினாங்க. ஸோ மாநில கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கும் ஜெயிப்பதற்கும் மற்ற விவரங்கள் எல்லாத்துக்குமே திமுக சாதகமாக இருந்தது. ரைட்டுங்களா? இன்னைக்கு இவங்க பேசக்கூடிய பேச்சு என்பது டூ மெச்சூர். அதையே இப்போ பேசணும் அப்படின்றது ஏன் அமலாக்கத்துறை செய்த வேலையாக இருக்கக்கூடாது? ஏன் அந்த சந்தேகம் எங்களுக்கு வரக்கூடாது? அந்த நேர்காணல்ல எல்லா நிறுவனத்தில இருந்து நான் விலகி வந்துட்டேன்,
இப்போ கட்சிக்குள்ளே வரும்பொழுது எல்லா நிறுவனத்திலிருந்து நான் விலகி வந்துட்டேன். என்னுடைய மாமனார் அவர் நடத்தக்கூடிய நிறுவனத்திற்கும் எனக்கும் இப்போதற்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்றத அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. இப்போ கட்சி பணி அப்படின்றது எனக்கு முக்கியமாக இருந்தது, ஆகவே அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அமலாக்கத்துறையும் இதையும் எப்படி முடிச்சு போட முடியும்? அமலாக்கத்துறை வழக்கில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இருக்காரா இல்லையா? அவர் வீட்டுக்கு ரெய்டு போச்சா இல்லையா? அவர் அமலாக்கத்துறை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உட்பட உள்ள செயல்களில் மார்ட்டின் செய்த வரி மீறல்களில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லையா? இப்போ உங்கள் மேலே ஒரு வழக்கு இருக்குது, உங்கள் மேலே ஒரு கொலை வழக்கே இருக்குது. ஒரு கொலை வழக்கே இருக்கும் பொழுது எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நீங்கள் ஒரு டிஃபென்ஸ் ஸ்டேஜில் வேணால் சொல்லலாம், அது உங்கள் டிஃபென்ஸ். அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது நீதிமன்றம் தான், ரைட்டுங்களா? நீங்கள் மக்கள் மன்றத்தில் அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஸோ நீங்கள் குற்றவாளியாக இருக்கிற சமயத்தில், குற்றவாளியாக அமலாக்கத்துறையால் குற்றம் சாட்டப்பட்டு நீடிக்கிற சமயத்தில் நீங்கள் எப்படி எனக்கும் மார்ட்டினுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும்? மார்ட்டின் பொண்ணை தானே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஆளாக வந்தீங்க, ஒரு ஜிம் ட்ரெயினராக வரீங்க, அதுக்கப்புறம் ஊடக வியூக அமைப்பாளராக ஐபேக்லலாம் ட்ராவல் ஆகுறீங்க, அப்புறம் மார்ட்டின் பொண்ணை திருமணம் பண்ணுறீங்க, உங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு வாரிசு ஆகுறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவுமே கிடையாது, நீங்க யாரு? இல்ல அது அவரே வெளிப்படையா சொல்றாரு, நான் ஒரு சாதாரண எளிய குடும்பத்துல தான் வந்தேன். எளிய குடும்பம் இல்லை, அதை விட ரொம்ப ரொம்ப எளிய குடும்பத்துல தான் வந்திருக்காரு அவர், ரைட்டுங்களா? கற்பனை பண்ண முடியாத எளிய குடும்பத்துல தான் வந்திருக்காரு. அதெல்லாம் குறைச்சி மதிப்புள்ள ஒருத்தருடைய வளர்ச்சியெல்லாம். ஆனா உங்களுக்கும் மார்ட்டினுக்கும் சம்பந்தம் இல்லைன்றத எப்படி நீங்க சொல்ல முடியும்? மார்ட்டின் லாட்ரி வியாபாரம் பண்றாரு. லாட்ரி வியாபாரம் கிட்டத்தட்ட சூதாட்டத்துக்கு சமமான ஒரு லாட்ரி வியாபாரம்னு தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு வியாபாரம். அதை வடகிழக்கு மாநிலங்கள்லையும் மேற்கு வங்காளத்திலையும் கேரளாவிலையும் அது நடக்குது. அந்த வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபடும் போது உங்கள் மேலே வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டு வருது. அதை ஒட்டி அமலாக்கத்துறை வழக்கு வருது. உங்கள் வீடு ரெய்டு செய்யப்படுது. மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு உங்கள் வீடு ரெய்டு செய்யப்படுது. அந்த ரெய்டில் நீங்கள் சிக்கியிருக்கீங்க. நீங்கள் இப்போ எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அந்த ரெய்டு தானே சொல்லணும், அமலாக்கத்துறை தானே அதை சொல்லணும். உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அமலாக்கத்துறை வழக்கிலேருந்து ஆராசா 2G வழக்கிலேருந்து விடுவிக்கப்பட்டு இப்போ அப்பீலில் இருக்க மாதிரி ஒரு நீதிமன்றத்திலேயாவது நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அப்போது உங்கள் மேல் இருக்கக்கூடிய வழக்குகளை நாங்கள் வேறறுக்கிறோம் அல்லது நீர்த்து போக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஏன் உங்ககிட்ட பேரம் பேசி இருக்கக்கூடாது? நீங்கள் இன்னைக்கு எதிரொலிக்கிற குரல் ஏன் பாஜகவோட குரலாக இருக்கக்கூடாது? ஏன் அமலாக்கத்துறை சொல்லக்கூடிய குரலாக இருக்கக்கூடாது? ஏன் அப்படி அந்த சந்தேகம் எங்களுக்கு வரக்கூடாது? நீங்கள் சொல்வது ஒரு வாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். அமலாக்கத்துறை ஏதோ ஒரு விஷயத்தை இவர் ஆதவ் அர்ஜுன் மூலமாக நகர்த்த ட்ரை பண்ணுதுன்னு. இது திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா? திருமாவளவன் அவர்களே ஓப்பனாக சொல்லியிருக்காரு பல இடங்கள்ல, பாஜக என்னை தன் பக்கம் இழுப்பதற்கு பல்வேறு ஆசை காட்டினாங்க, ஒன்றிய அமைச்சர் அப்படின்ற பொறுப்பெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல வெளில பேசியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு ஆசை காட்டப்பட்டு அதெல்லாம் தேவையில்லை, கொள்கை தான் முக்கியம், தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது, சனாதனிகளுக்கு இடம் கிடையாது அப்படின்றதுல உறுதியாக இருந்து திமுக கூட்டணியில நீடிச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு அப்படின்ற ஒரே காரணத்திற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை அவரிடம் வெளியேற அவர் வெளிப்படையா கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தி பேசுவதற்கு அனுமதிப்பாரா? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அது அவரே தானே சொல்றாரு. நீங்கள்லாம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட டைரக்ஷன்ல நான் இயங்கிறதா சொல்கிறீங்க. திருமாவோட ஸ்டேட்மெண்ட், நான் இயங்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆதவ் அர்ஜுன் நினச்சிருந்தா பல கட்சிகளுக்கு போயிருக்க முடியும். அவர் விடுதலை சிறுத்தைகளை தேர்ந்தெடுத்து வராரு, அதோட வியூக அமைப்பாளராக அவர் இருக்கார். அவர் சொல்கிறத கேட்டு அவர் சொல்கிற டைரக்ஷனில் நான் பேசிடுவேனா? திருமாவளவனை டைரக்ட் செய்யும் அளவிற்கு எவனும் இதுவரை பிறந்து வந்ததில்லை. ஆமா, அது உறுதியா சொல்றாரு. அதான் உறுதியா சொல்றாரு. ஸோ ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்றதுக்கும் திருமாவளவனுக்கும் டிசன்ட் இருக்குல்ல. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்வதெல்லாம் சரின்னு திருமாவளவன் சொல்லல. அப்போ இந்த கேள்வி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பேசுறதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி திருமாவை ஏத்துப்பாரா அப்படின்ற உங்க கேள்வி நியாயமா படும். ஆனா திருமாவளவன் ஏத்துக்கல. அதுக்கு மேல ரவிக்குமார் இன்னைக்கு ட்வீட்ல என்ன சொல்றாரு? பாஜக என்கிற ஆபத்து இன்று பெரிய அளவிற்கு இருக்கிறது,
அந்த ஆபத்தை முறியடிப்பதற்காக நாம் போராட வேண்டியிருக்கிறது, கட்சியை செலுத்த வேண்டியிருக்கிறது, இதுதான் இப்பொழுது முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலினும் திருமாவளவனும் நிக்கிற படத்தை ரவிக்குமார் பகிர்றார். நீங்க சொல்ற மாதிரி விசிகாவுடைய இன்னொரு பொதுச் செயலாளர் அவர் பகிர்றார். அவர் ஏன் பகிரணும்? அந்த அப்போ ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்வது திருமாவளவனால ஏத்துக்க முடியல. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்றதை ஏத்துக்க முடியல. ரவிக்குமாரோடைய இந்த கருத்து திருமாவளவனுடைய கருத்து அவர் நேரடியாக சொல்லாமல் ரவிக்குமார் மூலமாக அவர் வெளிப்படுத்துறாரு. ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு சிக்னலை கொடுக்குறாரு, இப்படி இனிமேல் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? அதை பேசாதீங்கன்னா அவர் சொல்லல. திருமாவை பொறுத்த வரைக்கும் 1000 பூக்கள் மலரட்டும், 1000 கருத்துக்கள் இது பண்ணட்டும் அப்படின்னு. இன்னைக்கு இருந்த செல்வ பெருந்தகை ஒரு காலத்துல விசிகால இருக்கும்பொழுது இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட விஷயங்களை அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அப்பவும் திருமா தடுத்ததே கிடையாது. யார் பேசுறதையும் திருமா தடுத்ததே கிடையாது. இது விஷயம் வச்சுக்கோங்க. ஆனா திருமாவே ஆதவ் அர்ஜுன் சொல்லக்கூடிய அதே கருத்தை ட்விட்டர்ல முதல்ல போடுறாரு, அழிக்கிறாரு, அதுக்கப்புறம் திரும்பவும் போடுறாரு. ஏன்? ஆட்சியில் பங்கு, அரசியலில் பங்கு, கூட்டணி ஆட்சியில் பங்கு, கூட்டணி கட்சிகள் அரசியலில் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அதெல்லாம் போடுறாரு. போட்ட பிறகுதான் இந்த ஒவ்வொரு மீடியாவை கூப்பிட்டு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பேட்டி கொடுக்குறாரு. முதல்ல இதை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் இதெல்லாம் கிளப்புறாரு அப்படின்றது அவர் ஒரு இணையதளத்துக்கு கொடுத்த பேட்டி மூலமாக தான் வெளியில வந்தது. அவரோட வியூகம் வெளியில வந்தது. அப்புறம் அதை மது ஒழிப்பு மாநாட்டுக்கு இவர் பேசுறாரு. அது தொடர்பாக கண்டினியூஸா பேசுறாரு. நான் ஒரு ட்வீட் வெளியில வருது, இது சம்பந்தமா ஒரு ட்வீட் வெளியில வருது. சீதாராம் யெச்சூரி மரணம் அடைந்தது விஷயமா நான் டெல்லியில இருந்தேன், எனக்கு தெரியாது, என்னோட அட்மினை கேட்கணும்னு. திருமாவளவனுடைய இணையதள அட்மின் யாருன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, அவர் தான் இணையதள அட்மின். அப்புறம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய அந்த கூட்டணி சம்பந்தமா முன்னாடி பேசினது, அரசுல பங்கு பெறணும்னு பேசினதை அவர் அப்படியே ஃபுல்லா போடுறாரு. அப்போ திருமாவளவனுக்கும் இந்த கருத்துல உடன்பாடு இருக்குல்ல, அதுதானே காட்டுது. திருமா மறுப்பதும் ஒரு பக்கம் நடக்குது, ரவிக்குமார் மறுப்பதும் ஒரு பக்கம் நடக்குது. அதெல்லாம் இப்ப லேட்டஸ்ட். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணம் திருமா வெளியிட்ட ட்வீட் தானே. ஸோ திருமாவுக்கு அந்த கருத்துல உடன்பாடு இருக்கு, உடன்பாடு இல்லாமலாம் இல்லை. சரி, அது ஒரு வகையில ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை இல்லையா? அதை எப்படி புரிஞ்சுக்க முடியாதா? இப்போ ஆதவ் அர்ஜுன் அதில் பேசும்போது கூட சொல்றாரு, இப்போ வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 50 தொகுதிகளில் இன்னைக்கு திமுக வெற்றி பெறணும் அப்படின்னா அது கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளினுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 60% அளவிற்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய பங்கு அதில் இருக்குது. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்றத சொல்றாரு. இது அவருடைய டேட்டான்னு வச்சுக்கோங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் அவங்க தரப்புல இருந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம், திமுக தனித்து போட்டியிடாமல் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை இணைத்து கொண்டு போட்டியிடுவதன் காரணமாகத்தான் இந்த வெற்றி சாத்தியமாகிருக்கு. அப்ப இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது கேட்பதுல என்ன தவறு இருக்கு? இது ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருக்குன்னு கேட்கறது, திமுக அதுக்கு ஒத்துக்கிறது. இது திமுக விசிக கட்சிகளுக்கு இடையே நடக்க வேண்டிய பேச்சுவார்த்தை. அது எப்போ நடக்கும்? தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது ஆட்சிக்கு வந்தால் அப்படின்றது ஒரு கூட்டணி அரசாங்கமாக இருக்கும். இவர் கேட்குறாருல, கே பாலகிருஷ்ணன் மந்திரியா இருந்தால் எப்படி இருக்கும், முத்தரசன் மந்திரியா இருந்தால் எப்படி இருக்கும், திருமா மந்திரியா இருந்தால் எப்படி இருக்கும்? உண்மையிலே நல்லா இருக்கும். நீங்க அதை மறுப்பீங்களா? நான் மறுக்கல. ஆனா கேரளாவுடைய அனுபவம் என்ன? சிபிஎம் மந்திரிக்கு தான் அதிக மரியாதை. சிபிஐ மந்திரிக்கும் ஆர்எஸ்பி மந்திரிக்கும் ஃபார்வர்ட் பிளாக் மந்திரிக்கும் எல்டிஎஃப் மந்திரி சபையில ஒதுக்கப்படுற இலாக்காக்களே வேற மாதிரி இருக்கும். ஒன்று சென்ட்ரலைஸ்ட் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாது. அது ஒரு மந்திரி சபையில் அவங்க இடம் பெறுவாங்க, மந்திரி சபை கூட்டங்களில் அவங்க பேசலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஒரு கொள்கை முடிவுன்னு வரும்பொழுது எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான விஷயங்கள் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் ஒன்றா எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அவங்க
ஜெயிக்கிறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டான மந்திரிகள் அந்த விஷயங்கள். இன்னொன்று அவங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய துறைகள்லேருந்து தான் இருக்க முடியும். ஓவராலாக எல்லா விஷயத்துலேயும் தலையிட்டு அவங்க அதிகாரம் பண்ண முடியாது. ஒரு முதலமைச்சருக்குரிய அதிகாரம் என்பது வேற, என்டையர்லி வேற. திருமாவளவன் மந்திரி ஆகணும், மற்றவங்க மந்திரி ஆகணும், இவங்கெல்லாம் மந்திரி ஆகணுன்றது கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும், ரைட்டுங்களா? ஆனால் அதிகார பரவல் என்பது அப்படி நடக்காது எல்லா மந்திரி சபையிலையும். இப்போ நீங்கள் ராம்தாஸ் அத்வாலே மந்திரியா இருக்காருன்னா அவர் எந்த துறைக்கு மந்திரியோ அந்த துறையில தான் அவர் பேச முடியும். அது ஒரு மைனாரிட்டி துறையாக தான் இருக்கும். இன்டைரக்டா வந்து மெஜாரிட்டி ஜெயிச்ச கட்சிக்கிட்ட தான் அந்த அதிகாரம் என்பது இருக்கும், ரைட்? இந்த கூட்டணி மந்திரி சபை இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் இப்ப பேசணும்? இப்ப அதுக்கான தேவையா? இப்ப திடீர்னு ஒரு மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நீங்க கொண்டு வருவீங்க. இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றிலே மது ஒழிப்பு மாநாடு நடத்தினதே கிடையாது, இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. கள்ளக்குறிச்சி சாவு வந்தோடனே மது எங்களுக்கு ஸ்பார்க் ஆயிடுச்சு, எங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு. அதை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. அங்கே போகிறோம், மக்களை நேரில் பார்க்குறோம், அவங்க படுற கஷ்டத்தை பார்க்குறோம், அதன் அடிப்படையில் நாம் உடனடியாக மதுவிலக்கு அப்படின்றத கோரிக்கையை முன்வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு. ஏன் செங்கல்பட்டுலேயும் மரக்காணத்துலேயும் நடந்த போரில் ஒரு வருஷம் முன்னாடி ஏன் மது ஒழிப்பு மாநாட்டை வந்து விடுதலை சிறுத்தைகள் நடத்தலை? ஆதவர்ஜுன் இல்லை உள்ள கட்சி. அப்போ வந்து ஒரு ஸ்பார்க் வருது. அவர் சொல்லக்கூடிய ஒரு இஷ்யூ வரும். மக்கள் பிரச்சனைகளை வந்து எடுத்து காட்டலைன்னா கட்சிகளாக இருக்காது. சிபிஎம் கட்சியும் இருக்கு, சிபிஐ கட்சியும் இருக்கு. அவங்கன்னா மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடலையா? சாம்சங் தொழிற்சாலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்காக இன்னைக்கு வரைக்கும் சாம்சங் நிர்வாகத்தை எதிர்த்து ஒரு வீரஞ்செறிந்த போராட்டத்தை சிபிஎம் நடத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு இஷ்யூலையும் சிபிஎம் வந்து தன்னோட முடிஞ்ச அளவுக்கு போராட்டங்கள் நடத்துது. சிபிஐ அதுக்கேற்ற மாதிரி நடத்துது, காங்கிரஸ் அதுக்கேற்ற மாதிரி நடத்துது. காங்கிரஸ்ல கார்த்திக் சிதம்பரம் மாதிரி ஆட்கள்லாம் வந்து கூவம் நதிக்கு எவ்வளோ நிதி போட்டீங்க அப்படின்னு மேயரை கேள்வி கேட்குறாங்க. எல்லாமே நடக்குது. ஆமாம், நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக தற்காலிக குடியிருப்பில் தங்க வைக்கப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு நிரந்தர வீடு வாங்கி கொடுத்துருக்கு சிபிஎம் நடத்திய போராட்டம் சென்னையினுடைய மையப்பகுதியில். ஸோ சிபிஎம் உடைய போராட்டங்கள் என்பது நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் இஷ்யூஸை வந்து அவங்க எடுக்காம இல்லையே, அவங்க எடுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளும் வந்து தன்னோட பங்குக்கு வேங்கை வயல் பிரச்சனையை கையில் எடுத்தாங்க. சுரேமதி பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப விகரஸாக போராடினாரு திருமாவளவன். ஸ்ரீமதிக்கு நியாயம் வேண்டி பயங்கரமாக போராடினாரு திருமாவளவன். ஒவ்வொரு இஷ்யூலையும் சரி, அது கொடி பிரச்சனையாக இருக்கட்டும், ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல வந்து திருமாவளவன் வந்து ஒரு பெரிய குரல் கொடுத்தார். திருமாவளவனும் செல்வ பெருந்தகையும் சேர்ந்தே கொடுத்தாங்க. 2 பேரும் தலித்துகள் அப்படின்னு அடிப்படையில், இறந்தது ஒரு தலித் தலைவர் அடிப்படையிலும் விகரஸாக கொடுத்தாங்க. அவங்க இறுதி ஊர்வலங்களுக்கு போனாங்க, அஞ்சலி செலுத்தினாங்க, நின்னாங்க, போனாங்க. எல்லாமே திமுக மந்திரிகளே போல, ஆனால் இவங்க போனாங்க, நின்னாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு இஷ்யூவுக்கும் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மதுவிலக்குக்கும் குரல் கொடுக்கறது நியாயம், அதில் யாரும் மாற்று கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. இறந்து போவதில் பெரும்பான்மை வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்றதுலையும் நியாயம் இருக்கு. அவங்களுடைய குரல் என்பதும் நியாயம், அதெல்லாமே நியாயம். ஆனால் அந்த மதுவிலக்கு மாநாடுன்ற குரலோட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது எந்த விதத்தில் இணைஞ்சது? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற கதையால இருக்குது. மதுவிலக்குன்றது ஒரு விஷயம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது வந்து கடைசியில் கூட்டணி பேரத்தில் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். கொடுக்கலன்னா நீங்கள் வந்து முறிச்சுக்கிட்டே போகலாம். ஆனால் அதை ஏன் இப்போ கிளப்பணும்? அப்போது உங்களோட நோக்கம் என்ன? திமுக கூட்டணியில் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்றதானே உங்களோட நோக்கம். அப்போ திமுக கூட்டணி கலகலக்கும், திமுக கூட்டணி உடையக்கூடியது, திமுக கூட்டணி வந்து ஒழுங்காக அடுத்த 2026 தேர்தலின் போது திமுக கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் இருக்கிற மாதிரி இருக்காதுன்றார். இப்போ ஆதவர்ஜுனா ஒரு பேட்டியில் சொல்றார், சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அதிமுகவுக்கு அதிக வாக்கு உயர்ந்தது, 33% வந்தது. பாராளுமன்ற தேர்தல் போது மோடிக்கு எதிரான தேர்தல் அப்படின்றதுனால வாக்கு சதவீதம் குறைந்தது அதிகமாச்சுன்னு.
போன சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி யார் கூட நின்றுச்சு? அதிமுகவோட பாட்டாளி மக்கள் கட்சி நின்றுச்சு. அவங்க ஜெயிச்ச தொகுதிகள்லாம் எங்க? கொங்கு மண்டலம் தான் அதிகம். ரைட்டுங்களா? அவரே சொல்றாரு, வெஸ்ட்ல வீக்கு, சவுத்தில் 50-50, நார்த்தில் தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. அது எங்களோட தயவுல. சென்னையில் எங்கேயாவது விடுதலை சிறுத்தைகள் தயவுல, சென்னை வட மாவட்டம் தான், கிட்டத்தட்ட 20 சட்டமன்ற தொகுதிகள் இங்கே இருக்கு. இங்கே சென்னையில் எங்கேயாவது விடுதலை சிறுத்தைகள் தயவோடு தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? விடுதலை சிறுத்தைகளுக்கு பேக்கெட்டடான தொகுதிகள் சென்னையில் இருக்கா? சென்னையில் எந்த தொகுதியை சொல்ல முடியும்? பெரம்பூரை சொல்ல முடியுமா? திமுக கோட்டை பெரம்பூர். எழும்பூரை சொல்ல முடியுமா? திமுக கோட்டை. மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் எல்லாமே திமுக கோட்டை. சென்னையில் வந்து தாழ்த்தப்பட்டவர்களோட கட்சி வந்து திமுக. 60% எங்களால் தான் ஜெயிக்கும். 89 எம்எல்ஏக்களை வந்து திமுக வாங்கிச்சு. ரைட்டா? அப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில இல்லை, வட மாவட்டங்களில் தான் ஜெயிச்சது திமுக. நீங்க சொல்ற 2006 89 தொகுதிகள் ஜெயிக்குது திமுக. அப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில இல்லை. அப்போ யாரோட இதில் ஜெயிச்சாங்க? திருமாவளவன் முதல்வர் ஆகக்கூடாதா, துணை முதல்வர் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குற ஆதவ அர்ஜுனை நான் திருப்பி கேட்குறேன். ஒரே ஒரு கேள்விதான், ஒரு லாஜிக்கலான ஒரு கேள்வி. மக்கள் நல கூட்டணியில விஜயகாந்தையே முதல்வர் நீங்க, திருமாவளவனையே ஏன் அறிவிக்கல? அப்போ திருமாவளவனை விட அதிக ஓட்டு வாங்கக்கூடியவர் யாரு? விஜயகாந்த். ஏட்டா அவரை முதல்வராக அறிவிச்சிங்களே மக்கள் நல கூட்டணியில. நீங்க சொல்லியிருக்க வேண்டியதுனா திருமாவளவன் முதல்வர் அப்படி சொல்லியிருக்கணுமே. சரி, மக்கள் நல கூட்டணியோட ப்ரோக்ராம்ல எங்கேயாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு இருக்கா? இடதுசாரிகள், வைகோ, மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்த் எல்லாருமே சேர்ந்து தானே அமைச்சிங்க. அதனால தானே ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தது. ரெண்டாவது முறையாக ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருது. அப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கான காரணம் எது? மக்கள் நல கூட்டணி. அந்த மக்கள் நல கூட்டணியில இன்னைக்கு திமுக கூட்டணியில ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வேணும்ன்றது தப்பு இல்லை. நான் அதை தப்புலாம் சொல்ல, கோரிக்கை நியாயம். ஆனா நீங்க வரலாற்று காலகட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் முன்னாடி ஏன் இதை செய்யல? ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை அப்படிலாம் நீங்க சொல்லல. உங்களை நீங்க ஆண்ட பரம்பரையா நீங்க சொல்லல. சாதிய ஒழிப்பதான் முன்னிறுத்துறீங்க. நீங்க முன்னிறுத்துற தலித் விடுதலையும் சாதிய ஒழிப்பும் தான் சனாதன சிஸ்டத்தையே வேற இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதெல்லாம் ப்ரோக்ரெசிவ். ஆனா பொலிட்டிக்கலா நீங்க எந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னீங்க? ஒரே ஒரு தடவை சொன்னீங்க. மூப்பனார் கிருஷ்ணசாமியும் திருமாவளவனையும் அரசியலுக்கு கொண்டு வர அந்த டைம்ல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் பேசினாங்க. அந்த டைம் தான். ரைட்டா? அதை தாண்டி எந்த டைம்ல வந்து நீங்க எத்தனையோ கூட்டணிகள் இது வரைக்கும் வந்திருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க ஒரு சில மேடைகள்ல சொல்லியிருக்கீங்க அந்த தொடக்க காலகட்டத்தில். அதுக்கப்புறம் அப்படியே முட்டிங்க. இவ்வளவு நாள் சொல்லல. இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு நோக்கி வளர்ந்துருக்கு. ஒரு மாநில கட்சின்னு ஒரு அந்தஸ்து பெற்றிருக்காங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இது ஒரு பெரிய வளர்ச்சி தானே. இந்த இடத்துலையும் கூட அதிகாரத்துல பங்கு கேட்காட்டினா வேற எப்ப கேட்கறது? கண்டிப்பா கேட்க வேண்டியதுதான். ஆனா நீங்க எப்படி கேட்கணும், எங்க கேட்கணும், ஏன் கேட்கணும், எவ்வளவு கேட்கணும், எந்த முறையில கேட்கணும்? இப்போ ஒரு ஹோட்டல்ல ஆர்டர் பண்றதுக்கும் அம்மா அப்பா கிட்ட சோறு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரைட்டுங்களா? அம்மாவுடைய சோறு வந்து அன்போட பரிமாறப்படுவது, மற்ற விஷயங்களோடலாம் பரிமாறப்படுவது. திமுக கூட்டணி வந்து ஒரு பாஜகவுக்கு எதிரான பெரியாரிய கொள்கைகளையும், அம்பேத்கரிய கொள்கைகளையும், மார்க்சிய கொள்கைகளையும், ஃபெடரலிசம், கூட்டாட்சின்ற கொள்கைகளையும் அடிப்படையாக கொண்ட ஒரு கொள்கை கூட்டணி. அந்த கொள்கை கூட்டணிக்குள்ள நீங்க வந்து கூட்டணி விஷயங்களை பேசும்பொழுது நீங்க வந்து சில விஷயங்களை பேசலாம். சப்போஸ் இப்படி கன்ஃபார்ம் பண்ணி பாருங்க, இந்த முறை பிஜேபி அதிகாரத்துக்கு வராம காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்திருந்தா அங்க வந்து திருமாவளவன் மத்திய அமைச்சராக இருப்பாரா, ஆயிருக்க மாட்டாரா? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஆயிருப்பாரா? கண்டிப்பா. ஒரு தலித் ஃபேஸ் கார்கே ஆகும்போது ஏன் திருமாவளவன் ஆக மாட்டாரு? ராம்தாஸ் அத்வாலே
சிராக் பாஸ்வான் மாதிரி ஆட்கள் இங்கே ஆகும்போது இன்னொரு தலித் ஃபேஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து முன்னிறுத்துவாங்க, காங்கிரஸ் வந்து முன்னிறுத்தும். ரைட்டுங்களா? அது சசிகாந்த் செந்திலா இருக்காது, திருமாவளவனாக தான் இருக்கும். சசிகாந்த் செந்திலா திருமாவளவனான்னு ஒரு ரேஸ் வச்சா தமிழ்நாட்டில் யாருக்கு மத்திய மந்திரி பதவி கிடைக்கும்? திருமாவளவனுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இந்தியா கூட்டணியில் போட்ட அக்ரிமெண்ட்டு, அந்த விஷயங்கள் அது அப்படி தான் போகும். ஏன்னா திமுகவுக்கும் மந்திரி பதவிகள் கொடுக்கும்போது திருமாவளவனுக்கும் ஒரு மந்திரி பதவி கன்ஃபார்மாக கிடைக்கும். ரைட்டா? இது அப்படி தான், அந்த சைடில் தான் போகணுமே, அப்படி தான் ட்ராவல் ஆகணும். இது எப்போ பேசணும்? நீங்கள் ஸ்டாலின் என்னைக்காவது உங்களுக்கு வந்து மந்திரி பதவி தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாரா? நீங்கள் என்னைக்காவது இந்த கோரிக்கையை எழுப்பியிருக்கீங்களா? திமுகவோட எத்தனையோ கூட்டணி கட்சி கூட்டங்களில் நீங்கள் கலந்துருக்கீங்க. என்னைக்காவது இந்த கூட்டணி கோரிக்கை எழுப்பியிருக்கீங்களா? இந்த கூட்டணி கோரிக்கையை வந்து வச்சு கூட்டணி வந்து முறிவு ஏற்பட்டிருக்கா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோரிக்கையை வச்சு கூட்டணி முறிவு ஏற்பட்டிருக்கா? கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படி நடந்திருக்கா? இல்லை அடுத்து வரப்போகிற இதில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் இதை முன் வச்சு பேசுவீங்களா? இருக்குல்ல, முன் வச்சு பேசுறதுக்கான ஒரு தொடக்கமாக இதை நம்ம பார்க்கலாம் தானே. பேசணும்ல. அது எப்போ பேசணும்? எப்போ பேசணும்? நாங்கள் தான் இப்படி பேசணும்னா ஒத்துப்பாங்களா அவங்க? நான் எங்களால் தான் 60% ஓட்டு வருது, இல்லாட்டி நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, அதிமுக உங்களை விட வெயிட்டான கட்சி, சட்டமன்ற தேர்தலில் பெருசாக வந்துச்சு அப்படின்னு பேசுறதுனா நான் அதிமுக முகாமுக்கு போவேன்னு தானே அர்த்தம். ஆனால் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்ததுக்கு பிறகு கூட்டணியில தான் இருக்கிறோம், நாங்கள் அழைப்பு விடுத்தோம், திமுக சார்பில் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அது வராங்க அப்படிலாம் பேசுறாரு. அது எப்படி அதை டிஸ்கிரைப் பண்றாரு? நாங்கள் கோரிக்கை வச்சோங்க, அது கிளிக் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதிமுக பேசுது, திமுக எங்களை அழைக்குது. அந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காலேருந்து வந்த உடனே திருமாவை கூப்பிட்டு பேசுறாரு ஸ்டாலின். 15 நிமிஷம் தனியாகவும் பேசுறாரு. ரைட்டுங்களா? அது வந்து இவங்களை பார்த்து பயந்துட்டாங்களாம் திமுக. இன்னைக்கு விவாதத்துக்குள்ளாவது பேசுறாங்க. அது என்னோட வெற்றி தானே, அது எங்களோட வெற்றி தானே. நாங்கள் அதிமுகவை அழைச்சதுனால, கூட்டணியில் பங்குன்னு கோரிக்கை வச்சதுனால கிடைச்ச வெற்றி தானேன்றார். இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணி பேசுறத வந்து எந்த கூட்டணி வரும்? இதுதானே பாமக பல முறை பண்ணி தோத்து போன ஒரு விஷயம். தேமுதிக பல முறை பண்ணி அதையும் மறைமுகமாக தான் பண்ணுவாங்க. நீங்கள் இவ்வளோ சீட்டு கொடுக்கலன்னா நாங்கள் வெளியே போயிடுவோம். இங்கேயும் பேசுவாங்க, அங்கேயும் பேசுவாங்க, இங்கேயும் பேசுவாங்க, அங்கேயும் பேசுவாங்க, டபுளில் பேசுவாங்க, ட்ரிபிளில் பேசுவாங்க. நீங்கள் ஓப்பனாக டபுளாக பேசுகிறீங்களே, தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் பேசுகிறீங்களே. அப்போ இது எப்படி ஒரு ஆரோக்கியமான அரசியலாக எடுத்துக்க முடியும்? இது அரசியலாக முதல்ல எப்படி பேசணும், எங்கே பேசணும், எதை பேசணும்? அப்போ நீ இப்போ தேவையில்லாமல் பேசி ஒரு குழப்பத்தை உருவாக்குறான்னா இது அமலாக்கத்துறை சொல்லி தான் செய்யலைன்னு எப்படி தெரியும் எங்களுக்கு? எப்பா சாதாரணமாக கட்டி முளைச்சா கட்டிப்பா, ஆனால் அனாவசியமாக ஒரு கட்டி உடம்புல முளைச்சுன்னா அது பேர் கேன்சர். இது கேன்சரா கட்டியா? ஏன் இப்போ முளைக்குது? அனாவசியமாக ஏன் முளைக்குது? அப்போ இந்த வியாதியை ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்ற இந்த வியாதியை டாக்டர் கிட்ட காட்டணும். அந்த டாக்டர் யாரு? டாக்டர் திருமாவளவன். அவர் தானே டாக்டரு. ஆனா அவர் வந்து போட்டோம் அப்படின்னு அவர் விடுறாருன்னா அப்போ அதில் வந்து அது திடீர்னு முளைக்கிறதுக்கு திருமாவளவனும் உடந்தையான்ற சந்தேகம் வருது இல்லை? அப்போ அந்த நிலைக்கு இன்னைக்கு ரவிக்குமாரை வச்சு ட்வீட் கொடுத்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நேற்று டிவி விவாதங்களில் சொன்னது தப்பு அப்படின்றாங்க. அவர் பேசுனது சமூக வலைதளங்களில் பேசுனது தப்புன்றாங்க. ஆனால் இதோட மருத்துவம் இங்கே தானே இருக்கு. இப்போ திமுக சார்பாக ஆராசா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அது திமுக சார்பான கருத்தை எடுத்துக்கலாமா முதல்ல? ஏன்னா இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், ஆதவ் அர்ஜுன் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து பத்திரிகையாளர்களிடம் கேள்வி எழுப்புறாங்க. அப்போ ஆராசா அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும்னா, திருமா அவர்களை புகழ்ந்து பேசுறாரு பல விஷயங்கள்ல. திருமா அவர்களுடைய அந்த கொள்கை பற்று இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புகழ்ந்து பேசிவிட்டு இந்த விஷயத்திற்கு திருமா அவர்கள் உடன்படுவார்களா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. திமுகவுடைய நிலைப்பாடாக அதை எடுத்துக்கலாமா? திமுகவில் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எல்லாம்.
திமுக வந்து அதோட வரலாற்றிலேயே நிறைய இந்த மாதிரி தகுடுதத்த வேலைகளை பார்த்துருக்கு. எம்ஜிஆருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார் ஹண்டேன்னு ஒருத்தர். அவர் வந்து பிராமணர், ஆர்எஸ்எஸ் சோ ரைட்டா, ஆர்எஸ்எஸ் பிராமணர்கள். அதுக்கப்புறம் குருமூர்த்தி, அவரோட விளையாட்டுகள்லாம் நம்ம பார்த்தோம் ரஜினியை வச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இவங்கெல்லாம் விளையாடுறத வந்து பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பேசுகிறதும் வந்து ஒரு பிளான்டு தான். எப்படி இது பிளான்டுன்னு நான் சொல்கிறேன்னா, இதுதான் வந்து பாராளுமன்ற தேர்தல் அப்போ சுனில்னு ஒரு வியூக அமைப்பாளர், அவர் வந்து அவருக்கு எடப்பாடின்னு இருக்கும், அண்ணாமலைன்னு இருக்கும். அவர் வந்து திமுக கூட்டணியை உடைக்கணும்னு நினைக்கிறார். பிஜேபி வந்து 2 டாக்டிக்கல் லைன் வச்சிருக்கு ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து ஏடிஎம்கே தனியாக நிற்கிறது, திமுக கூட்டணி கட்சிகளை உடைச்சி ஏடிஎம்கேக்குள்ளே கொண்டு வரும். இல்லைன்னா ரெண்டாவது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, பாமக, தேமுதிக, இப்படி ஒரு கூட்டணி அமைச்சு நிற்க. இது 2 டாக்டிக்கல் லைன் தான். இந்த 2வது டாக்டிக்கல் லைனுக்காக தான் வந்து எடப்பாடி மேலே எந்த தாக்குதலும் கொடுக்கல இது வரைக்கும் மத்திய அரசு. எடப்பாடியும் மத்திய அரசை எதிர்த்து ரொம்ப பெருசாக எதுவும் பேசியில்லை. இப்போ எஸ்பி வேலுமணி மேலே மாநில அரசு தாக்குதல் கொடுத்துருக்கு, மத்திய அரசு கொடுக்கலையே. எல்லாரு மேலேயும் செந்தில் பாலாஜி மேலெல்லாம் ஒரு அமலாக்கத்துறை வழக்கு, மற்றவங்க மேலெல்லாம் அமலாக்கத்துறை, அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே அமலாக்கத்துறை வழக்கு, பொன்முடி மேலே அமலாக்கத்துறை வழக்கு, எல்லாமே இருக்குது. நீங்கள் டெக்னிக்கலாக பாருங்கள், துரைமுருகன் மேலே இருக்காது. துரைமுருகனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அது டெக்னிக்கலாக அங்கே இருக்காது. பாக்கி எல்லாரும் மேலேயும் அமலாக்கத்துறை வழக்கு இருக்கும்பொழுது அதிமுக அமைச்சர்கள் மேலே ஒருத்தர் மேலே கூட அமலாக்கத்துறை வழக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. புதுசாக 3வது முறை ஆட்சிக்கு வந்த அப்புறமும் கிடையாது, கடந்த 4 வருஷமாகவும் கிடையாது. அப்போது ஏடிஎம்கேவை சாஃப்ட் கார்னரில் வச்சிருக்க பாஜக ஏடிஎம்கேவை விட்டு நான் விலகி நிற்கிறேன் அப்படின்ற பேரில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை உடைச்சு திமுகவை பலவீனமாக்கணும்னு நினைக்குது. இதுக்கான முயற்சி வந்து சுனில் மூலமாக, சுனில், சவுக்கு சங்கர், ஆதவ் அர்ஜுன், நம்ம சசிகாந்த் செந்தில், இந்த மாதிரி டீம்லாம் வந்து பண்ணு. இன்றைக்கும் சுனில் டீம் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சுனில் சொல்கிறத வந்து ராகுல் காந்தி கேட்க மாட்டார். மற்ற மாநிலங்களில் அவர் காங்கிரஸ் வியூக அமைப்பாளர், மற்ற மாநிலங்களில் கேட்பார், தமிழ்நாட்டில் வந்து கேட்க மாட்டார். எப்போவுமே இவங்க வந்து நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து கூட்டணி விட்டு வந்துடுங்க, காங்கிரஸுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு. அப்போது காங்கிரஸில் இந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்து அதை ராகுல் முறியடிக்கிறாரு. வாங்க ஸ்டாலின் சைக்கிளிங் போகலான்னு ஒரு ட்வீட் கொடுக்குறாரு. முடிஞ்சு போச்சா? ஏற்கனவே சுனில் இந்த மாதிரி சொல்லும்போது, வாங்க ஸ்டாலின் இஸ் மை பிக் பிரதர், நான் ஸ்வீட் வாங்கி கொடுக்க போகிறேன் அவருக்கு அப்படின்னு வர்றாரு. ஒரு வாங்க சைக்கிளிங் போகலாம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்வீட் ஒன்று பேலன்ஸ் இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. அது மாதிரி இப்போ ஸோ ஸ்டாலின் வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறாரு. அப்போது காங்கிரஸில் நடந்த முயற்சி தோல்வி அடைஞ்ச உடனே அதை விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பிக்கிறான். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் ரெண்டும் வந்து அதிமுக முகாமை விட்டு போயிடணும் அப்படின்றது. இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது ஸ்டாலின். அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு, அவர் ஒன்றும் பேசுகிறதே கிடையாது வெளியில். அவர் வாய் திறந்து பேசினார்னா நிறைய விஷயங்கள் வெளியில் ஒரு கலைஞர் மாதிரி. அவர் அந்த மாதிரி பேச மாட்டார். அவர் அப்படியே மனசுக்குள்ளே வச்சு சுற்றி நடக்கிறத வேடிக்கை பார்க்குறாரு. அவர் பேசினார்னா வெளியில் வரும். ஸோ காங்கிரஸில் இந்த முயற்சி நடக்குது, விடுதலை சிறுத்தைகளில் இந்த முயற்சி நடக்குது, எல்லாமே போகிறாங்க, எல்லாமே ரெடி ஆகுறாங்க. அப்போ ஆசா சொல்கிறாரு, இது வந்து பாஜகவோட ஒர்க்கு. சனாதனத்தை எதிர்த்து நின்றவர் வந்து திருமாவளவன். திருமாவளவன் வந்து தலித்தியம் மட்டும் பேசுகிறவர் இல்லை, இடதுசாரி சிந்தனையாளர், லெஃப்ட் தாட் உள்ளவர். அது கூடவே தமிழினம், அதுக்கான அடையாளம், அந்த மாதிரி இன உணர்வும் தமிழ் தேசிய அரசியலையும் தன்வயத்தை கொண்டவர் தான் திருமாவளவன். ஹி இஸ் எ லெஃப்ட், தமிழ் தேசிய அரசியல் பிளஸ் தலித் ஆக்டிவிஸ்ட். இந்த 3 காம்பினேஷன் தான் திருமாவளவன். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி என்ன காம்பினேஷன், என்ன வரலாறு, என்ன தெரியும், என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியும் தமிழ்நாட்டில். ரவிக்குமாருக்கும் திருமாவுக்கும் தெரியாத ஸ்ட்ராட்டஜி ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு தெரியுமா? யாரு நீ பேசலாமா? அதை திரும்ப உன்னை அலோ பண்ணுறாருன்னா அது ஒரு ஜனநாயக உரிமைக்காக அலோ பண்ணுறாரு. ரைட்டா? பேசினா தப்பா
அப்படின்றது தானே. நீ பேசுவது தவறு என்றாலும் நீ பேசுவதற்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன், அப்படியே வால்டர் அதானே. அந்த மாதிரி தான் அலோ. அது வந்து டிசிஷன் ஆகாது. ஆனால் இந்த டைமிங்கில் இந்த விஷயத்தை கொண்டு வர்றதுன்றது வந்து டபுள் எஜ்டு ஸ்வாட், 2 சைட்லேயும் ஸ்வாட். அதை ஸ்டாலின் வந்து திமுக பக்கம் வராமல் பாதுகாத்து அதை டெமோக்ராட்டிக்காக அடாப்ட் பண்ணி போகிறார், அதை உள்வாங்கிட்டு போகிறார். ஆனால் நீங்கள் உங்களுக்கு எதிரான விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கேஸ்ட்டை முன்னிறுத்தி அந்த கேஸ்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் நாங்கள் தான் அப்படின்னா அந்த மாதிரி நாங்கள் தான் அப்படின்றத வந்து ஏற்றுக்கிட்டவங்க தமிழக மக்கள் இல்லை. அவர்கள் பெரியாரிய மக்கள், பெரியாரை ஃபாலோ பண்ணுறவன், ரைட்டா. சாதி அப்படின்னு நீ வந்து அந்த வெறியை ஊட்டினா ஒரு செக்ஷனில் செல்லுபடி ஆகும். என்னோட அனுபவ அறிவில் நான் சொல்கிறேன், ஒரு 20% செக்ஷனில் தான் செல்லுபடி ஆகும். எந்த சாதியாக இருந்தாலும் சரி, ஆண்ட பரம்பரைனாலும் சரி, முக்குலத்துவம் ஆளணும் மற்றவெல்லாம் வாழணும்னாலும் சரி, ரைட்டா. அந்த முக்குலத்தோருக்குள்ளேயும் சரி, கவுண்டர்களுக்குள்ள நீ கும்மி ஆட்டம் ஆடி வள்ளி நடனம் ஆடி வேற மாதிரி கொண்டு வந்தாலும் சரி, தமிழக மக்கள் அந்த இந்த விஷயங்களுக்கு பெரியாரோட பரப்புரைக்கும் சமூக நீதி இயக்கத்துக்கும் திராவிட இயக்கத்தோட டிராவலுக்கும் ஈல்டானவங்க. பிராமின்ஸ்லேயே நீங்கள் வந்து ஜாதி பற்றிலாம் கொண்டு போக முடியாது, பெரிய அளவுக்குலாம் எடுபடாது. டாம்பராஸ்ன்னு ஒன்று நடத்துகிறானுங்களே, அந்த ஜாதி சங்கம் பெரிய அளவுக்கு பிராமின் மத்தியில் ஈடுபட்டதா இல்லை. கொங்கு நாடு தேசிய கட்சின்னு ஒன்று நடத்துகிறானுங்க, அவங்க வந்து கொங்கு நாட்டு மக்கள் எல்லாரும் முடிவையும் தீர்மானிச்சிடுவாங்களா? இல்லை, ரைட்டா. போன எலெக்ஷனில் எடப்பாடி வந்து வராருன்னா பாமக ப்ளஸ் எடப்பாடி வன்னியர்களுக்கு கொடுத்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துட்டு எலெக்ஷனுக்கு வர்றாரு இம்மீடியட்டா. அதனால அவருக்கு 33% போயிடுது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.